இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம்னா மிஸ்ஸஸ் காயத்ரி சம்பத். பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டு எப்படியாவது உங்களை மீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். நிதிலயம் ஸ்பெஷல் ஸ்கூல் அது. மாதிரி இன்டெலெக்சுவலி சேலஞ்சர் குழந்தைங்களுக்கு யார் வேலை கொடுப்பா? திறமைசாலியா வர்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். அவங்களோட நெகட்டிவிட்டியா அவங்களோட பாசிட்டிவிட்டியா ஆகுது. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் போறது எவ்வளவு கஷ்டம். உங்களை வரையணும்னா வரைஞ்சிருவார். கிரேட் மேம். இதெல்லாம் நிஜமா கடவுளோட குழந்தைங்க தான். அது உண்மையிலே இல்லையா? வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா முரளி. கோவை பிரியா முரளி அப்படிங்கிற யூடியூப் சேனல் அங்கே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம்னா மிஸ்ஸஸ் காயத்ரி சம்பத். நிதிலயம் ஸ்பெஷல் ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் காயத்ரி சம்பத். அவங்கள தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்களுக்கு எதுக்கு நான் அவங்களை மீட் பண்ண வந்திருக்கேன்னா, என்ன ஸ்பெஷல் அப்படி இந்த ஸ்கூல்ல அப்படிங்கறது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் மேம். வணக்கம். நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கோயம்புத்தூர்ல பொறுத்த வரைக்கும் நிதிலயம்ங்கிறது பேர் வந்து நமக்கு நிறைய பார்த்திருக்கோம். நம்ம சோசியல் மீடியாலே பார்த்திருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வேற நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சமீபத்துல திறம் பேசுறடின்னு அந்த ஈவெண்ட் நான் பார்த்தேன். நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டு எப்படியாவது உங்களை மீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்கூல் வந்து இது ஆக்சுவலா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்கூலு. இது எப்படி உங்களுக்கு இந்த தாட் வந்தது? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணும்னு எந்த இயர்ல இது ஸ்டார்ட் பண்ணீங்க? வணக்கம் மக்களே. I'm Gayatri Sampath, founder director of Nithilayam Special School and Adelaide Rehabilitation Center. Nithilayam Trust எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, I am basically a software engineer by profession. MNCல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை நிதில்யா. She was born with quadriplegic cerebral palsy அப்படின்ற கண்டிஷன்ல பிறந்தாங்க. அதாவது 4 limbs, அதாவது அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் ரெண்டுமே 4மே வந்து மூளை முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. 4மே வந்து செயல்படுறதுல ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மூளையில இருந்து பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா டெலிவரி டைம்ல மூளையில இருந்து பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா வராதங்காட்டி அவளுக்கு அந்த டிசபிலிட்டி வந்துருச்சு. ஸோ பிறக்கும் போதே டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இது மாதிரி ஒரு கண்டிஷனோட தான் பிறந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து அந்த குழந்தை மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுமான்னு தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் வி டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். ஆஸ் அ பேரண்ட்ஸ் யாருமே வந்து இந்த குழந்தைய நடக்க வைக்கணும், பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எங்களுக்கும் இருந்தது. நாங்களும் சென்னை, பெங்களூர் இது மாதிரி எல்லா பக்கமும் போய் என் குழந்தைக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். டு த பெஸ்ட் கொடுக்கணும், அட்லீஸ்ட் டு த மேக்ஸிமம் ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் ஸ்டைலாவது அவளுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவளோட மூளையோட பாதிப்பு, அதாவது மூளை பாதிப்பு சதவீதம்னு சொல்லுவாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் டேமேஜ் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அதனால ரொம்ப ரிவைவ் பண்ண முடியல எங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஸோ ஷீ இஸ் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் மீ அப்படின்ற ஒரு இல்ல இன்னொரு குழந்தை இருக்காங்க. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன தோணும்னா, எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு கடவுள் மேல ரொம்ப கோபம் வந்தது. சொல்லுவாங்க அது வந்து கடவுளோட குழந்தைங்கன்னு. அந்த மாதிரி கடவுள் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேஷன்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சைல்டு கொடுப்பாங்க. அதனால நீங்க அது மூலமா இவ்வளோ தூரம் நீங்க எவ்வளோ குழந்தைங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தப்ப எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு. நம்மளை பார்த்தோன்னே அந்த குழந்தைங்க எல்லாமே ஓடி வராங்க, கட்டி பிடிச்சிட்டு ஒரு லவ் கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கு ஈடு என்ன வேற எதுவுமே இல்லைங்க. நான் பார்த்தேன். நான் பேசிக்கா என்னோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணும், என் குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிடைக்கணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பிளா ஒரு 3 childrenோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 children ஸ்டார்ட் பண்ணி 2016ல வீட்லயே எங்களோட ஓன் ஹவுஸ்லயே தான் ஸ்டார்ட் பண்ணிச்சேன் ஹஸ்பண்டோட. பிகாஸ் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அவரோட பெர்மிஷன் இல்லாம இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. பிகாஸ் அவர் சொல்லியிருக்கலாம், நம்ம குழந்தைய மட்டும் நம்ம பார்க்கலாம், எதுக்கு ஊர்ல இருக்க குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கலாம். பட் அவரு, நீ இதுலயே இருந்தனா நீ டிப்ரெஷனுக்கு போயிருவ, கண்டிப்பா நீ நிறைய பேத்துக்கு நல்லது செய் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 childrenோட பார்த்தேன். நிதில்யாக்கு தான் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலையே தவிர, அந்த மூளை சதவீதம் பாதிப்பு கம்மியான டேமேஜ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் த்ரூ ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் தெரப்பி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன். ஒரு தாத்தா அந்த ஜஸ்ட் ஒரு 8 months பேபியை கொண்டுட்டு வருவார். அவங்க எப்படி சொல்றது, தலை கூட நிக்காது, அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாரு. அந்த குழந்தை கரெக்டா 1 year கண்டினியூஸா வந்தாங்க.
1 year கண்டினியூஸா வரும்போது ஹெட் கண்ட்ரோல் வந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தை தவிழ்ந்தாங்க. 2 years கண்டினியூஸா வந்ததுல குழந்தை காலடி எடுத்து வச்சாங்க. தட் வாஸ் அ கிரேட் மைல்ஸ்டோன் ஃபார் அஸ். இதுதான் அடுத்த ஸ்டெப் எடுக்கவே வச்சுது. நம்ம குழந்தை இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடஞ்சு போய் உட்காராம மற்ற குழந்தைங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட், இன்டென்ஷன் எல்லாமே எனக்கு அந்த டைம்ல தான் வந்தது. ஏன்னா தெரப்பி கொடுக்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு பேரண்ட் வந்து சொல்லும் போது முதல் முறையா 5 வயசு என் பேசாத குழந்தை நான் அம்மான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி என் முன்னாடி கண்களை நீங்க நிற்கும் போது சரி, த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஹஸ் பீன், காட் வந்து எல்லாத்துக்குமே அந்த சோல் வந்து ஏதோ ஒரு நோக்கி தான் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஐ ஸ்டார்டட் கண்டினியூயிங் திஸ் சர்வீஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தாட் வரும் இல்லையா? நம்ம வீடு இப்போ நல்ல கை கால் இருக்கிற நல்ல ஃபேமிலிஸே வந்து செல்ஃபிஷாக அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கும் இப்படி இருந்து அது வெளியில் நீங்கள் எல்லா குழந்தைங்களும் கேர் பண்ணுறீங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஒன்லி ஆட்டிசம் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க மட்டும்தானா இல்லை நித்தில்யம் ஹேஸ் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்? அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கு. அதுல மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கான அதாவது பிசிக்கலி சில பேர் நல்லா இருப்பாங்க, ஆனா மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கான ஸ்கூல் மட்டும்தான் இது. பட் சில குழந்தைங்களுக்கு காது கேட்கல இல்லையா? அதாவது இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். காது கேட்கலனாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி குறையும். அவங்க நார்மல் ஸ்கூல்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் நார்மல் ஸ்கூல்ல இந்த மாதிரி குழந்தைங்களை எடுத்துக்கிறது இல்லை? அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் டாக்டர்ஸ், ப்ராப்பர் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஃபார் திஸ் சில்ட்ரன். இவங்களுக்குன்னு அந்தந்த டாக்டர்ஸ் தான் ட்ரீட் பண்ணும், அந்தந்த தெரபிஸ்ட் தான் ட்ரீட் பண்ணும். நார்மல் டீச்சர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், இதுக்குன்னு படிச்ச டீச்சர்ஸ்னால மட்டும்தான் இவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். சோ எல்லா டீச்சர்ஸும் இங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே இங்க இந்த எஸ், அதுதான் நான் ஒரு விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஃப்ரம் த டே ஒன் they deserve every therapy and every treatment compared to the normal children. normal childrenக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குதோ ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கும் கிடைக்கணும்ன்றத டே ஒன்ல இருந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங். பிகாஸ் தேர் ஆல்சோ நம்ம இந்த சமூகத்துல வாழ்றோம், அவங்களும் சேர்ந்துதான் இந்த சமூகத்துல இருக்காங்க. இந்த குழந்தை பின்னாடி படிச்சு என்ன சாதிக்க போகுது, என்ன சம்பாரிச்சு ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்ற ஆட்டிடியூட் தான் நிறைய பேத்துக்கு இருக்கு. அதனால நார்மல் ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா புல்லிங் நடக்குது, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இந்த குழந்தைங்களை லிட்ரலி மனுஷங்களாவே ட்ரீட் பண்றது இல்லை. அப்படி இருக்கப்போ எப்படி இவங்கள ஒரு இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டி, ஒரு நார்மல் ஸ்கூல்ல இந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சாதாரணமா நம்மள வந்து புள்ளி பண்றாங்க, என்ன நீ இப்படி இருக்க, என்ன உன் ட்ரெஸ் இப்படி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணாலே நம்ம மனசு கஷ்டப்படுறோம். லைஃப் ஃபுல்லா அவங்க கிண்டல் கேலியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் ஒரு அந்த என்விரான்மெண்டால அதே மாதிரி குழந்தைங்க இருந்தா மட்டும்தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கள போக முடியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும் இல்லையா? இப்போ நான் நியூஸ் பேப்பர்ல சமீபத்தில் பார்த்தேன், இந்த நித்தில்யம் ஸ்கூல்ல உள்ள ஒரு பாய் வந்து டிராயிங் காம்படிஷன் ஸ்டேட் லெவல்ல ஆட்டிசம் ப்ராப்ளம் உள்ள அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அது படிச்சோடனே ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட என்ன சொல்றது, இப்போ ஒரு குழந்தைக்கு காது கேட்காது, இன்னொரு குழந்தைக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எஜுகேஷன் கொடுப்பீங்களா எப்படி? எக்ஸாக்ட்லி. இது கிளாஸ் ரூம் ஸ்பிளிட் பண்ணும்போதே வி ஸ்பிளிட் அமாங் த மைண்ட் ஏஜை பத்தி தான் கிளாஸ் ரூம் ஸ்பிளிட் பண்றோம். ஏர்லி இன்டர்வென்ஷன், பிரைமரி 1, ப்ரீ பிரைமரி, வொகேஷனல் யூனிட், ப்ரீ வொகேஷனல், அது போக ஸ்கில் ஓரியன்ட் கிளாஸ் ரூம்னே தனியா இருக்கு. அதாவது அடல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஸ்கில்ஸ், அவங்களுக்கு 4 ஸ்கில்ஸ் சூஸ் பண்ணி வச்சு அதுல அவங்க எதுல எக்ஸெல் பண்றாங்களோ அந்த ஸ்கில் ஓரியன்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஏர்லியா நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை ஆட்டிசமா பிறக்குறாங்க, அவங்கள வந்து இப்போ 2 இயர்ஸ்ல டயக்னோஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ்லயே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் த்ரூ ப்ராப்பர் டெஸ்ட்டுங்க. இப்போ இங்க வராங்க எங்களோட கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. அசஸ்மெண்ட் எடுத்தா ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும், அந்த டூல்ஸ்ல எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஐ கான்டாக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். அது வரல, ஐ கான்டாக்ட் இல்ல, கூப்பிட்டா நேம் காலிங் ரெஸ்பான்ஸ், கூப்பிட்டா இப்ப பிரியா முரளின்னு கூப்பிட்டா நம்ம திரும்பி பாக்குறோம், அந்த நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்றது இதெல்லாம் ஒரு சின்ன சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சீக்கிரம் போய் ஏதாவது ஒரு பீடியாட்ரிக் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இருக்காங்க, அவங்க கிட்டயோ இல்லை இது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லயோ யூ ஹாவ் டு அசஸ் யுவர் சைல்டு. ட்ரைனிங் கொடுத்து ஒரு 10 இயர்ஸ் போதெல்லாம் அந்த குழந்தை நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துருவாங்க. 10 இயர்ஸ்லேயே வி கேன் ஜட்ஜ் அந்த ஃபியூச்சர்ல அந்த ஹி கேன் பி அ விஷுவல் லேர்னர்
ஆடிட்டரி லேர்னர். ஆடிட்டரி லேர்னர் அவங்கலாம் வந்து நல்லா பாட ஆரம்பிப்பாங்க. சிங்கிங்ல நல்ல டேலண்ட் இருக்கும். பார்த்திருக்கோம் நம்ம நிறைய சேனல்ல எல்லாம். நம்ம ஆட்டிசம் குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அழகா பாடுதுங்க இல்லையா? நம்ம இப்ப நான் பார்த்தேன் உங்க ஸ்டூடெண்ட் எவ்வளவு அழகா பாடுன உடனே ஏதோ ஒரு பாட்டு அழகா பாடினார் அவரு. இன்னொன்னு எப்படி நீங்க யோசிச்சிருப்பீங்க, எப்படி ஆட்டிசம் குழந்தைங்களா இவ்வளவு நல்லா பாடுறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா பியர் குரூப் இன்டராக்ஷன் இருக்காது. கம்யூனிட்டி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. தனியா இருக்கதான் விருப்பப்படுவாங்க. அதனால தனியா இருக்கிறனால அவங்களுக்கு எந்த டைவர்ஷனும் இருக்காது. எந்த டைவர்ஷனும் இல்லாதங்காட்டி தே எக்ஸெல் இன் எனி ஒன் டேல். ஏதாவது ஒரு கேட்டகரியில அவங்க திறமைசாலியா வர்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். அவங்களோட நெகட்டிவிட்டியா அவங்களோட பாசிட்டிவிட்டியா ஆகுது. பாடுறது மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்க இப்போ உங்க ஸ்கூல் பையன் ஒருத்தர் வரைஞ்சு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த பையன் இந்தியாவுக்காக ஸ்பெஷல் ஆட்டிசம் அவார்டு வாங்கியிருக்காரு. யுனெஸ்கோலையும் யுஎன்ஓலையும் இந்தியாவுக்காக ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரும் இப்படிதான் லைக் ஓடிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கையில பேப்பர், ஒரு A4 ஷீட் அண்ட் பென் கொடுத்தோம்னா அழகா வரைஞ்சிருவார். உங்களை வரையணும்னா வரைஞ்சிருவார். கிரேட் மேம். இதெல்லாம் நிஜமா கடவுளோட குழந்தைங்க தான். அது உண்மையிலே இல்லையா? உங்க ஸ்கூல்ல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைங்க நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு? 65. இப்போ எக்ஸாம் சொல்லும்போது அந்தந்த ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி தான் இருக்குமா? எந்த மாதிரி சிலபஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க? சிலபஸ் வந்து இப்போ ஸ்டேட் போர்டு அண்ட் NIOS சிலபஸ் ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி சிலபஸ் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவே தனியா இல்லங்க. NIOSன்ற சிலபஸ் வந்து இட்ஸ் ஃபார் காமன் பீப்புள் ஆல்சோ. இவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு. இது மாதிரி டேட்டா என்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், அது மாதிரி we can choose சப்ஜெக்ட்ஸ்ங்க. 5 ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதனால பீப்புள் சூஸ் NIOS. இந்த NIOS வந்து ஸ்பெஷல் நீட்ஸ்க்காக ஃப்ரேம் பண்ணது கிடையாது. நார்மல் பீப்புளும் இதை அப்பியர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நார்மல் சில்ட்ரன் என்ன பண்றாங்க, இதை சூஸ் பண்ணிட்டு நீட் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஸ்கோர் பண்றதுக்கு பாக்குறாங்க. பட் அவர் சில்ட்ரன் அப்பியர் இன் NIOS அண்ட் ஸ்டேட் போர்டு ஆல்சோ. குழந்தைங்களை எப்படி நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இட்ஸ் ரியலி a tough job, பட் பேஷன் டிரைவ்ஸ் ஆன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். அதனாலதான் B.Ed ஸ்பெஷல் எஜுகேட்டர் நம்ம ரெக்ரூட் பண்றோம். அந்த டீச்சர்ஸுக்கு they know how to இந்த குழந்தைங்களுக்கு எப்படி பொறுமையா உட்காந்து ஒரு கான்செப்டை உடைச்சு எவ்வளவு சிம்பிளரா சொல்லி தரணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். they know the techniques. அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சரா நாங்க ஹையர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. பேரண்ட்ஸ்லாம் எப்படி அவங்க ஃபீல் ஹாப்பியா இங்க ஸ்கூல்ல விட்டுட்டு? ஏன்னா சில பேரண்ட்ஸ்க்குலாம் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு இப்போ சாதாரண இப்போ நமக்கே வந்து நம்ம குழந்தைங்க நல்லபடியா படிச்சு செட்டில் ஆகணும், நல்ல ஒரு வேலையில இருக்குன்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் அதே ஆசை கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது இந்த மாதிரி ஸ்கூலிங் பசங்களை வந்து நீங்க வந்து குரூப் அப் கொண்டு வரீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? பேரண்ட்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ்ங்க. சில நேரம் ரொம்ப மோட்டிவேட்டடா வந்து பேசுவாங்க, சில நேரம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ வி ஹாவ் டு பேலன்ஸ் தெம். அடிக்கடி பேரண்ட்ஸை மீட் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேரண்ட்ஸுக்கு தான். பேரண்ட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டா, டீச்சர்ஸை தெரபிஸ்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டா நாங்க நெக்லெக்ட் பண்றதே இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம இங்க ஒரு 5 hours ஸ்கூல்ல வச்சிருக்கோம், மீதி இருக்க ஹவர்ஸ் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. சோ அவங்களோட சைக்காலஜி நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம இங்க என்ன எஜுகேட் பண்றோமோ அதை போய் குழந்தை வீட்டுல பேரண்ட்ஸ் வேற விதமா நடந்துக்கிட்டாங்கன்னா லிட்ரலி டோட்டலி வேஸ்ட்டுங்க. அதனால ஈக்குவலி பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு நான் நினைப்பேன். நிறைய கவுன்சிலர்ஸ், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அது மாதிரி அடிக்கடி இன்வைட் பண்ணி பேச வச்சு பிகாஸ் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்போம், அடிக்கடி கொடுப்போம். அதை கொஞ்சம் செட்டில் பண்ணணும்னா கண்டிப்பா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா நான் அடிக்கடி பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறங்காட்டி நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு அப்புறம் என்ன ஆகும், நமக்கு அப்புறம் என் குழந்தை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுட்டு ஆரம்பிச்சதுதான் சித்திரம் பேசுதடி ஸ்கில் ஓரியன்டட் ட்ரைனிங். இது மாதிரி அடல்ட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். இன்ஃபேக்ட் ட்ரெயின் பண்றதும் வந்து ஷீஸ் லோகோமோட்டார் டிசபிலிட்டி இருக்க ஒரு டீச்சர் தான் ட்ரெயின் பண்றாங்க. ஐ வாண்ட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தட். ரொம்ப உங்களோட திங்கிங்கே வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த சித்திரம் பேசுதடி மூலமா
இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கணும், வாழ்வாதாரம் கிடைக்கும் நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான். எங்களுக்கு வந்து இது மூலமா ஆர்டர்ஸ் வருது. நிறைய கார்பரேட்ஸ் இன்வைட் பண்ணிருந்தோம் இனாகரலுக்கு, நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் பை வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ ரீசெண்டா கார்பரேட் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ரோட்டரி, லயன்ஸ் கிளப், இவங்க எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது எங்க குழந்தைங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸை ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்குறாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கோயம்புத்தூர் மக்கள் இந்த சித்திரம் பேசுதடி பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன விதமான ப்ராடக்ட்ஸ் நாங்க பண்றோம் அப்படின்னு தெரியும். இது எல்லாமே எங்க குழந்தைங்க பண்றது. ஸோ இதுல நீங்க இன்டைரக்டா யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் த சில்ட்ரன் ஆல்சோ. அவங்களுக்குன்னு, ஏன்னா அவங்களுக்கு எத்தனை பேர் நார்மலா இருக்கிறவங்களுக்கே வேலை கிடைக்காத பட்சத்துல இது மாதிரி இன்டெலெக்சுவலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு யார் வேலை கொடுப்பா? ஒரு வேலை வாய்ப்பை அமைச்சு தந்துட்டா பேரண்ட்ஸ்க்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஏன்னா என்னோட ஏஜுக்கு அப்புறமும் என் குழந்தை தானா சஸ்டைனபிளா இருப்பா, அவன் இண்டிபெண்டா இருப்பான், சமுதாயத்துல நல்ல மரியாதையோட வாழ்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பேரண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் சித்திரம் பேசுதடி. இந்த விருட்சம்னு ஒண்ணு பார்த்தேன் மேம், மெடிக்கல் கேம்ப். அதா எஸ்ங்க, விருட்சம்ன்றது இட்ஸ் மெடிக்கல் கேம்ப். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கூட சேர்ந்து பண்ற கேம்புங்க. வருஷம் பண்ணுவோம். இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் கேம்புங்க. அதாவது தான் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாதவங்க, இட்ஸ் a ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். இதுல செட் ஆஃப் ஒரு 20 to 22 டாக்டர்ஸ் வருவாங்க. அதாவது பீடியாட்ரிஷியன், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், நரம்பு சம்பந்தமான டாக்டர்ஸ், அதாவது நியூராலஜிஸ்ட், பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட், முட்டி அதாவது ஆர்த்தோபீடிக்ஸ், இவங்க எல்லாம் வருவாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி a ஃப்ரீ கேம்ப். இந்த கேம்புக்கு நாங்க எந்த சார்ஜஸ்மே வாங்குறது இல்ல. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் போறது எவ்வளவு கஷ்டம். அதே அண்டர் ஒன் வீங் இவ்வளோ டாக்டர்ஸையும் வர வச்சு நான் பார்த்தேன். எவ்வளோ குழந்தைங்க, 60 குழந்தைங்க, ஒவ்வொன்றும் அவ்வளோ டேலண்ட் அந்த ஃபேஸ்லயே தெரியும் இல்லையா. நம்மளை பார்க்கும்போது அதோட எக்ஸ்பிரஷன்லயே நமக்கு என்ன பேச வருதுன்னு புரியுது எனக்கு. மேம், நீங்க கேட்டீங்கல்ல உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கல்ல, இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்க வரைஞ்ச டிராயிங்ஸுங்க. இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க, இவ்வளோ அழகா வரைவாங்க. இப்போ நீங்க நான் இப்போ உட்கார்ந்தா நம்ம முன்னாடி உட்கார்ந்து நம்மளோட போர்ட்ரேட் வரைஞ்சிருவாங்க. அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு. இது நெயில் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மைண்டையும் காம் பண்ணுவாங்க. இந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்படி அவங்களால கான்சென்ட்ரேஷன் வேணும். எஸ், த்ரூ ட்ரைனிங் நம்ம மைண்டை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இந்த நெயில் ஆர்ட்டே கொடுக்க முடியும் அவங்களுக்கு. இது பாருங்க, இந்த டோட் பேக்ஸ், இததான் நாங்க கார்பரேட் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி அவங்களோட கஸ்டமர்ஸ் குடுக்கறதுக்கு இது மாதிரி டோட் பேக்ஸ் வாங்குறாங்க. இங்க இருந்து நம்ம ஆர்டர் பண்றாங்க, அவங்களோட கம்பெனி நேம் இங்க இம்ப்ரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது மாதிரி டோட் பேக்ஸ் பண்றோம். இதெல்லாம் இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க. இது ஃபேப்ரிக்ங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்டா வரைகிறாங்க. நம்ப முடியுதுங்களா? சித்திரம் பேசுதையோட பிராண்டுங்க. இதெல்லாமே இந்த குழந்தைங்க ஃப்ரீ ஹேண்டா வரைஞ்சது. நிஜமாவே இதெல்லாம் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களாம் இதை பார்க்கணும். கரெக்ட். இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. அவங்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து எப்படி ஃபீல் பண்றாங்க? பேரண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒண்ணுமே இல்லாம என் குழந்தைக்கு வரைய தெரியும் தாங்க மேம் சொன்னோம். நீங்க இவ்ளோ கொண்டுட்டு வந்து இவ்ளோ மேடைகள்ல இவ்ளோ அவார்ட்ஸ் வாங்கி தரீங்க என் குழந்தைக்கு, இதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் எப்படி வரைஞ்சிருக்கு பாருங்க. See. Wow. So cute. God bless them.
எடுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். ஒரு குழந்தை வந்து பார்த்தேன் நான். எஸ், ஹேண்ட் ரைட்டிங் சொன்னோன்னே ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லி கொடுக்கறது அந்த குழந்தையோட பேர், அம்மா அப்பாவோட பேர், அந்த குழந்தையோட மொபைல் நம்பர், அவங்க அம்மாவோட மொபைல் நம்பர். திஸ் இஸ் ரியலி மேண்டேட்ரிங்க. ஏன்னா நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இந்த குழந்தைங்க தொலைஞ்சு போகுறாங்க, அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா யாருன்னு சொல்ல தெரியாது, அவன் எங்கிருந்து வந்தான்னு சொல்ல தெரியாது, ஃபோன் நம்பர் சொல்ல தெரியாது. ஸோ நாங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அப்படி இன்கேஸ் நான் வெர்பலா இருக்காங்க, பேச முடியல அப்படின்னா எழுத சொல்லி தரோம். அவங்க அம்மா அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் எழுத சொல்லி தரோம். திஸ் இஸ் மேண்டேட்டரி. நான் பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புறேன், இப்போ நீங்க ஏதாவது ஒரு குழந்தை ஆட்டிசம் இல்ல மூளை வளர்ச்சி கம்மியா இருக்க குழந்தை வெளியில போகிறத பாத்தீங்கன்னா இமீடியட்டா அவங்க ஐயை ஸ்கேன் பண்ணுங்க, இல்லைன்னா தம் இம்ப்ரெஷன் வைங்க. அப்படி வச்சிங்கன்னா அந்த குழந்தையோட ஆதார் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆதார் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட டீடைல்டு அட்ரஸ் கிடைச்சிரும். கிடைச்சதுன்னா அந்த குழந்தையோட அம்மா அப்பாட்ட சீக்கிரம் போய் நீங்க சேர்த்து. ரொம்ப கிரேட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க சொன்னது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு இல்லை, யாருக்குமே தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுவாங்க ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க தான் ரியல் ஹீரோயின், சிங்கப்பெண், புதுமைப்பெண், நிறைய வார்த்தைகள் அள்ளி வீசலாம். ஆனா யாருக்குமே இவ்வளோ பேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். மனதைரியம் வேணும். அந்த ஒரு அந்த பெயினையும் நீங்க வச்சுட்டு இந்த குழந்தைங்களையும் அழகா பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த பிளான் என்ன மேம் உங்களுக்கு? அடுத்தது வந்து லைக் அன்னூர்ல வந்து ஒன் ஆஃப் அ ட்ரஸ்டி. ஸோ அதுக்கப்புறம் வி டுக் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் டு கம்ப்ளீட் த பில்டிங். குழந்தைங்களுக்கு சர்வீஸ்க்காக அன்னூர் பிரான்ச் ரெடியா இருக்குங்க. அந்த அன்னூர் இஸ் ரூரல் ஏரியா. அந்த சைட்ல இருக்க கிராமத்துல இருக்க மக்களுக்கு அங்கேயும் நம்ம குழந்தைங்க இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம். ஆனா லிட்ரலி யூ பிலீவ் மீ, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அந்த ஏரியால மட்டும் இருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டா ஆரம்பிச்சதுதான் அன்னூர் கேம்பஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட வியூவர்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்றேன், அன்னூர்ல நிதிலயம் இந்த மாதிரி மன வளர்ச்சி குறைந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடு, எழுத்து வீடு, இல்லை உங்கள் வீட்டில் இருந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா நான் என்னோட யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் போடுறேன். அதில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு இது மூலமாக நல்லது நடக்கட்டும்னு நான் ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, நிதிலயம் இந்த நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. காயத்ரி மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா.